நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தொகுதி மறுசீரமைப்பு குறித்த கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஸோ இது வந்து நமக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம மு.க. ஸ்டாலின் தான் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்த கூட்டம் வந்து சென்னையில் வந்து நடத்தியிருப்பார். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், ஸோ அவங்களாம் வந்து கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ கொலிஜியம் குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கொலிஜியம் குழு வந்து எதுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நீதிபதி நியமனம் பற்றி பரிந்துரை வழங்குகிறது. இப்போ ஒவ்வொரு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நீதிபதிகள் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த நீதிபதியை வந்து நியமனம் பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி நியமனம் பற்றி பரிந்துரை வந்து கொடுக்கும் இந்த கொலிஜியம் குழு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, உலக காசநோய் தினம். ஸோ உலக காசநோய் தினம் வந்து எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் 24. உலக காசநோய் தினம் வந்து மார்ச் 24. அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காசநோய் பாதிப்பு வந்து அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ காசநோய் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்க மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்துலாம் பார்த்திங்கன்னா காசநோய் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். மின்சார வாகனங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க கார்பன் உமிழ்வு இல்லா செயல் திட்டம் தொடங்க உள்ள ஐஐடி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்பன் உமிழ்வு இல்லா செயல் திட்டம் தொடங்க உள்ள ஐஐடி வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை ஐஐடி தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு அரசின் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் யார்? தமிழ்நாடு அரசின் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி எம் சாய்குமார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி யார்? தமிழ்நாட்டின் தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாட்டுடைய தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அர்ச்சனா பட்நாயக். ஸோ இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஞானேஷ்குமார். இப்போது வந்து இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறது வந்து ஞானேஷ்குமார். அவர் பார்த்திங்கன்னா இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் அதிகாரி. அப்போ 25வது தலைமை தேர்தல் அதிகாரி வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜீவ்குமார். இதுக்கு முன்னாடி வந்து ராஜீவ்குமார் இருந்தார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்து ஞானேஷ்குமார் இருக்கார். ஸோ தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக பார்த்திங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்க. இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் வந்து இவங்க தான். அடுத்து பார்த்திங்கன்னா, மாநிலங்களவை தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் சி ஜெகதீப் தன்கர். ஸோ மாநிலங்களவை தலைவராக வந்து யார் இருப்பாங்கன்னா, குடியரசு துணைத் தலைவர் தான் வந்து இருப்பார். இப்போ குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெகதீப் தன்கர். ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா மாநிலங்களவை தலைவர். ஸோ அடுத்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாணவர்களுடைய தற்கொலையெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த குழு வந்து யாருடைய தலைமையில் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் பி எஸ் ரவீந்திர பட். ஸோ அவருடைய தலைமையில் தான் பார்த்திங்கன்னா இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.